வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சஜஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் தெரியும். போகிறோம் ஏலகிரி போகிறோம். ஹாய் காட்டுங்க. என்ன சட்னி வேணும்? கலக்கா சட்னியே திங்கக்கூடாது நீங்கெல்லாம். சாப்பிட்டே முடிச்சாச்சு. இட்லி இருக்கு, இட்லி எக்ஸ்ட்ரா இருக்கு. மூணுக்கு தானே காசு வாங்குனீங்க சார்? சன் டிவி செய்திகளுக்காக ரமிதா கிரேஸ். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஏலகிரியில் நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் லேக் ஜோன் அட்வென்ச்சர் பார்க். இந்த லேக் ஜோன் அட்வென்ச்சர் பார்க் போட் ஹவுஸ் போகிற வழியில் உங்களோட லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். இங்கே என்ட்ரி ஃபீஸ் இல்லை. கிட்ஸ்க்கும் அடல்ட்ஸ்க்கும் இங்கே கேம்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பே பண்ண போகிறோம். இங்கே இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே போனால் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். லேக் ஜோன் அட்வென்ச்சர் பார்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஹாரர் ஹவுஸ். இங்கே நாங்கள் போகலை. ப்ளஸ் நாங்கள் என்ட்ரி ஃபீ எதுவும் எவ்வளோன்னு கேட்கல. இங்கே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம். வெளியில் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது, உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், த்ரில்லாக அட்வென்ச்சரஸாக இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இங்கே கண்டிப்பாக போகலாம். நாங்கள் செகண்ட் விசிட் பண்ண பிளேஸ் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸில் என்ட்ரி ஃபீ அடல்ட்ஸ்க்கு 15 ருபீஸ், சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ, சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ். நம்ம போட் ஹவுஸ் உள்ளே போன உடனே பார்க் இருக்கும். பார்க்கில் கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்குது. ஆனால் முன்னாடி நிறைய இருந்தது, இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்லைட்ஸ், சீசா இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வெறும் ஸ்விங் தான் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளேஸஸும் இருக்குது. போட்டிங்க்கு வந்து அடல்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பெடல் போட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக போட் ஹவுஸ்க்கு நம்ம அதுக்கு தான் போவோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க எடுக்கலாம். மக்களே, இதுதான் பன்னீர் கொய்யா. 1/4 கிலோ 100 ருபீஸ். நாங்கள் போன தேர்ட் பிளேஸ் தான் நேச்சர் பார்க். நேச்சர் பார்க்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸ்க்கு 15 ருபீஸ், அதே மாதிரி கிட்ஸ்க்கு 10 ருபீஸ், அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ. ஸோ இந்த நேச்சர் பார்க் வந்து போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து உள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிறைய எக்ஸாட்டிக் ட்ரீஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நார்மலாக இருக்க மாதிரி ஒரு பார்க். சும்மா நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் அங்கேயும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்குது. உட்காந்து நிறைய பேர் வீட்டில் இருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ எஸ், ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க் நல்லா இருந்தது. இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து 2 பக்கம் ஏறி போகிற மாதிரி வழி வச்சுருக்காங்க. நம்ம மேலே நடுவில் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் இங்கே குளிக்க அலோடு இல்லை. நம்ம ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். தட்ஸ் இட். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் போன 4th பிளேஸ் தான் ஆக்வா ஃபவுண்டைன் அண்ட் பேர்ட்ஸ் பார்க். இங்கே என்ட்ரி ஃபீஸ் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ரைட்ஸ்க்கு எல்லாம் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 200க்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆக்வா ஃபவுண்டைன் டான்ஸ் இருக்குது, ஷோ போடுறாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தென் ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். இந்த 3 விஷயத்துக்கு தான் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு இது வந்து பெருசாக நம்ம ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி எனக்கு இல்லை. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி. இதுக்கு வேறு எதுனா நம்ம இது பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இங்கே வெறும் 2 வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் தான் இருந்தது. அதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. ஃபிஷ் டேங்க்கில் கொஞ்சம் ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் 200க்கு. மற்றபடி வெளியில் இருக்க ரைட்ஸ் ஆர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம்
அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் அந்த பவுன்சி ஸ்லைட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கப் அண்ட் ஜாசர் இருக்குது, அப்புறம் மேரி ரவுண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஓகே, கிட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் பெருசாக நீங்கள் கரெக்டாக பட்ஜெட்டோட பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேஸ் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்புன்றனால நாங்கள் ஃபுட்காக பெருசாக எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. வீட்டில் இருந்து எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மார்னிங் இட்லி, ஆஃப்டர்நூன் வந்து லெமன் சாதம், எக், தக்காளி சட்னி, ஃபிஷ் பொடி மாஸ் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பிளேஸ் செல்ஃபி பாண்டா பார்க் அண்ட் அங்கிள் பர்ன்ஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த 2 பிளேஸும் நாங்கள் விசிட் பண்ணல. செல்ஃபி பாண்டாவோட என்ட்ரி ஃபீஸ் 100 rupees அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு. அங்கிள் பர்ன்ஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஒரு யூனிக்கான விஷயம், அங்கே டிஐஒய் ஐடியாஸில் ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே வந்து க்ரையான் மேக் பண்ணுறது, ரெசின் ஜுவல்லரி பண்ணலாம், பாட்ரி பண்ணலாம், பெபிள் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நம்ம பண்ணுற எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சாக்லேட்டும் மேக் பண்ணி அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா ஏஜ் குரூப்பும் நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக அந்த டிஐஒய் அண்ட் சாக்லேட் மேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 6th place த்ரில் வேலி. இங்கே என்ட்ரி ஃபீ இல்லை. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி 150லேருந்து 500 வரைக்கும் இருக்குது. அப்புறம் காம்போ பேக் 500, 800, 1500 இருக்குது. நாங்கள் நிற்கிற இந்த பிளேஸ், நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் தான் த்ரில் வேலி. இங்கே உண்மையாகவே த்ரில் வேலின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்பைடர் வாக், டைனோ வாக், சர்ஃபிங், பேம்பு வாக், ஹியூமன் ஸ்லிங் ஷாட், ஜிப்லைன், அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ராம்ப்லைன் இருக்குது. அப்புறம் ஜீப்பில் ரவுண்ட் போகலாம். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ண 3 ஆக்டிவிட்டீஸ் வாட்டர் சர்ஃபிங், ஜிப்லைன் அண்ட் கிங் லேடர். இந்த 3 விஷயம் தான் நாங்கள் பண்ணோம். எங்களோட சேனலில் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜிப்லைன் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். ஈச் பர்சனுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. த்ரில் வேலியில் உண்மையாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த் தான், நம்ம மணிக்கு ஒர்த்தான விஷயம் தான் நம்ம அங்கே பண்ணுறோன்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. த்ரில் வேலி ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம பயப்பட வேணாம். எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஜிப்லைன் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைனோ வாக், பேம்பு வாக் நான் சொன்னேன்ல, நாங்கள் போகும்பொழுது பக்கத்துலேயே பார்க்கலாம் அந்த பேம்பு வாக்குக்கு இருக்க அந்த வே வந்து. ஸோ அதிலலாம் வந்து ஜிப்லைனில் கனெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க நம்மளை. ஸோ பயப்படாமல் நம்ம போகலாம், நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் இன்ஜுரிலாம் ஆகாது. ஸோ எல்லாத்தையுமே நல்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நல்லா இருக்குது. சீரியஸாக பயப்படாமல் நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். கொரோனாக்கு முன்னாடி இங்கே நிறைய யூனிக்கான விஷயம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. டென்ட் ஸ்டேலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் கொரோனா வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே எதுவும் இல்லை. ஸோ த்ரில் வேலி வெப்சைட்டில் பார்த்தது இதுதான் கிங் லேடர். இங்கே நாங்கள் போயிட்டு ஒரு பயங்கர சம்பவம் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். அந்த டைமில் இந்த கிங் லேடரில் இவங்க ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுட்டு ஸோ இப்படி தான் போகணும் போலன்னு நான் நினச்சேன். என்னை நல்லா ஏமாற்றிட்டாங்க. நான் கீழே விழுந்துட்டேன். 7th place க்ளவுட் ஃபாரஸ்ட் பார்க். இங்கே என்ட்ரி ஃபீ 200. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் 200 தான் என்ட்ரி ஃபீன்னு சொல்கிறாங்க. இந்த 200ல் 20 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாம். பேர்ட்ஸ் ஆன் ஆண்ட்ஸ், அப்புறம் வெரைட்டி ஆஃப் பெட்ஸ். இங்கே வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ வேர்ல்ட்லேயே ரொம்ப பெரிய ஆஸ்ட்ரிச் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரிச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேம்பு வாக், பேம்பு ஃபாரஸ்ட், அட்வென்ச்சர் பிரிட்ஜ், சன்செட் வியூ பாயிண்ட், ஃபோட்டோ வித் பட்டர்ஃப்ளை, ட்ராம்புலின், நெட் கிரிக்கெட், பேஸ்கெட்பால், வாலிபால், பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, கால்ஃப், ஷட்டில், மேன்மேட் கேவ், ரோஸ் கார்டன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது, லைவ் பட்டர்ஃப்ளை சீசனல் சொல்கிறாங்க. கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8th place ஏலகிரி ஹெர்பல் கார்டன். இங்கே என்ட்ரி ஃபீஸ் 20 rupees, சில்ட்ரனுக்கு ஃப்ரீ.
இங்கே எதுனா ஸ்பைசஸ் நீங்கள் வாங்கணும் இல்லை எக்ஸாட்டிக் பிளான்ஸ் எதுனா நீங்கள் வாங்கணும்னு நினச்சா இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பார்க்காத செடிங்கள்லாம் அங்கே இருக்குது. 9th place ஃபண்டரா பேர்ட்ஸ் பார்க். இங்கே எல்லா ஏஜ் குரூப்புக்கும் 200 என்ட்ரி ஃபீ ப்ளஸ் அங்கே 70 மூவி இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து 200 ஈச் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். 10th place ஏலகிரி கார்ட்டிங். இங்கே பர் ஹெட்க்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. 3 laps 15 minutes வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்லா இந்த ரேஸ் கார் ஓட்டுறது பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். இங்கே சில்ட்ரனுக்கு அடல்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குது. 11th place மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க். இங்கே என்ட்ரி ஃபீ இல்லை. சிங்கிள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி 100லேருந்து 300 வரைக்கும் இருக்குது. காம்போ பேக் 500 to 1500 வரைக்கும் இருக்குது. இதுவும் த்ரில் வேலி மாதிரி தான், ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வந்து த்ரில் வேலி அப்படி இல்லைனா மவுண்டன் அட்வென்ச்சர் பார்க் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக நாங்கள் போனது 4 places தான், ஆனால் நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறது 11 places நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சஜஷன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளான் ஏ 1 day ட்ரிப் அட் 500 ஈச். நீங்கள் 5 places கவர் பண்ணலாம். போட் ஹவுஸ், நேச்சர் பார்க், ஏலகிரி ஹெர்பல் கார்டன், முருகன் டெம்பிள், கிளவுட் ஃபாரஸ்ட் பார்க். நீங்கள் சைட் சீயிங் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். நான் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ஒரு பர்சனுக்கு 500 கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். பிளான் பி 1 day ட்ரிப் அட் 1000 and 2000 ஈச். ஸோ இங்கே நீங்கள் வந்து 5 places கவர் பண்ணலாம். செல்ஃபி பாண்டா பார்க், அங்கேயே வந்து அங்கிள்ஸ் பர்ன் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, ப்ளஸ் DIY ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தென் கிளவுட் ஃபாரஸ்ட், ஃபண்டரா, மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க், சுவாமிமலை ட்ரெக்கிங். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் போகலாம். நான் யூனிக்காக எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ் போகலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா சீரியஸாக ஒரு வெஹிக்கிள் நம்ம கீழே இருந்து புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு பெஸ்ட் ஐடியா. அங்கே போய் நம்ம ஆட்டோ, வேன் இல்லை கேப் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதா தான் அங்கே வந்து சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம எங்கேருந்து போகிறோமோ அங்கேயே நம்ம வந்து கார் வந்து புக் பண்ணி இல்லை கேப் புக் பண்ணி நம்ம போயிட்டா அது வந்து பெஸ்ட் பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டு சஜஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.